அருகே 50 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாத பட்டியலின மக்களுக்காக ஊராட்சி தலைவர் நிலம் வழங்கிய நிலையில் அதில் சாலை அமைக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சேந்தன்குடி கிராமத்தில் பட்டியலின மக்களின் கோயிலான நொண்டி ஐயனார் கோயிலுக்கு செல்ல கடந்த 50 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்துள்ளது. அம்மக்களுக்காக ஊராட்சி மன்ற தலைவர் செல்வ நாயகத்தின் குடும்பத்தினர் சாலை அமைக்க இலவசமாக நிலம் வழங்கினர். அந்த நிலத்தில் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 6,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் சாலையில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசும் எவராலும் இந்த மண்ணில் ஆட்சி செய்ய முடியாது என்று தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் பேருந்து நிலையம் முன்பு கூட்டுறவு வங்கி மூலம் விவசாயிகளுக்கு கடனுதவி வழங்க மறுப்பதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு கடனுதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெங்கடேசன், பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசும் எவராலும் இந்த மண்ணில் ஆட்சி செய்ய முடியாது என்று மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோ குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் தமிழ் தேசியம் பற்றி பேசும் சீமான், விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து எத்தனையோ நபர்கள் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்து வருவதாகவும் அவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை அவர் பெற்றுத் தருவாரா எனவும் விமர்சனம் செய்தார். பெரியார் அண்ணாவினுடைய புகழை பேசாமல், அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் இங்கே அரசியல் கட்சியை நடத்த முடியாது. அவர்களை இன்று விமர்சிப்பவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவார். அது யாரா இருந்தாலும் சரி. நாங்க அந்த கூட்டணிக்கு போறோமோ போகலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கோச்சலாளர் தான் தெரியும். பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிப்பவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து, திராவிட மண்ணிலே இருந்து தூக்கி எறியப்படுவார். திராவிடம் தான். சீமான் பேசுற மாதிரி தமிழ் தேசியம்லாம் பேசுனீங்கன்னா நான் கேட்கிறேன் சீமாங்கிட்ட, நீ தமிழ் தேசியம் பேசுற, உங்களுக்கு தெரியும் இந்த திருக்கோவிலூர், ரிஷிவந்தி, இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி பகுதி, விழுப்புரம் பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு போய் கர்நாடகாவில், பெங்களூர்ல பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சீமா அவங்களெல்லாம் கூட்டு வந்து இங்க வேலை கொடுத்துருவாரா? அவர் கூட்டு வந்து இங்க தொழில் இது கொடுத்துருவாரா? தொழில் தொடங்கிடுவாரா? அதனால திராவிடம் தான், அதிலே மாற்று கருத்து கிடையாது. திராவிட மண் இது, பெரியார் மண் இது. அண்ணா வளர்த்து வைத்த கொள்கைகளுக்கு முரணாக, அவர்களுக்கு உணர்வுகளுக்கு முரணாக அவர்களை விமர்சிக்கின்ற வகையில் பேசுகின்ற யாரும் இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களிடத்திலே தன்னுடைய புகழை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. அவர்கள் விரைவில் இந்த மண்ணிலே இருந்து துடைத்தெறியப்படும். திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பலர் திமுக கூட்டணியை குறிவைத்தே கேள்வி கேட்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அது அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்பதை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் விசிகவின் நிலைப்பாடு என்ன என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, பாஜக பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விசிக இடம் பெறாது என நிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததில் தங்களுக்கு எந்த கசப்பும் இல்லை எனவும், ஆனால் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தங்களின் வேண்டுகோள் எனவும் தெரிவித்தார். மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா அவமதிக்கப்பட்டதை அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும், அங்கு நடந்தது முருக பக்தர்கள் மாநாடா அல்லது மோடி பக்தர்கள் மாநாடா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு நிலை வந்தா விடுதலை கட்சியில சேர வாய்ப்பு அதுல பாஜக இருக்குமா இல்லையான்னு நீங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புறீங்க? உடைக்க விரும்புறதே இப்ப நீங்க தான். ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புறீங்க. அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க. அவங்க ஏன் உடைக்கணும்? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல நமக்கு எந்த கசப்பும் இல்லை. அதிமுக எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான். நீங்க திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் இருப்போம்னு சொல்லிட்டு உங்க தொண்டர்களை சோர்வடைய வைக்கிற மாதிரி இல்லையா? ஆகாது. நாங்கள் தொண்டர்களை அந்த மாதிரி நாங்கள் கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்திடுவோம்.
என் உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாமக தலைவராக செயலாற்றுவேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 96,000 கிராமங்களுக்கு சென்று தான் வளர்த்த கட்சிக்கு தன் மூச்சு இருக்கும் வரை நான் தலைவராக செயலாற்றுவேன் எனவும் அன்புமணி செயல் தலைவர் பதவியில் வகிக்கலாம் எனவும் கூறினார். மேலும் கூட்டணி குறித்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பொதுக்குழுவை கூட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கேட்கப்படும் எனவும் பொதுக்குழுவுக்கு முன்பாக செயற்குழு நிர்வாக குழு கூட்டப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் அன்புமணி செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றால் அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் எனவும் தெரிவித்தார். என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டும் தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர். ஈரோடு அருகே கர்நாடகாவிலிருந்து கடத்தி வந்து சில்லறை விற்பனையில் விற்க முயன்ற சுமார் 755 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தேவங்காடு என்ற இடத்தில் போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த 2 கார்களை தடுத்து சோதனை மேற்கொண்டதில் அதில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தி செல்ல முயன்றது தெரியவந்தது. விசாரணையில் கர்நாடகாவிலிருந்து மொத்தம் 755 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி செல்ல முயன்றது தெரியவந்ததை அடுத்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ரவீந்திரன் மற்றும் ரஞ்சித் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 கார்களையும் 4,55,000 மதிப்புள்ள 755 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 செல்போன்கள் மற்றும் 3,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கைப்பற்றினர். 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய சிப்காட் உள்ளிட்ட 5 புதிய அறிவிப்புகளை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்று 517 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மல்லகுண்டா பகுதியில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய சிப்காட், குமாரமங்கலம் பகுதியில் 6 கோடி மதிப்பில் துணை மின் நிலையம், ஆலங்காயம் நெக்னா மலை 30 கோடி செலவில் 7 கிலோமீட்டர் மலைவழி சாலை மற்றும் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருந்த இடத்தில் 15 லட்சம் மதிப்பில் அடுக்குமாடி வணிக வளாகம், ஆம்பூரில் 1 கோடி மதிப்பில் புதிய நூலகம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ சவுந்தரவள்ளி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் 6 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். 3வது அறிவிப்பு, நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி பூங்காவை ஒட்டி 5,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்குகிற வகையில் 250 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். 4வது அறிவிப்பு, திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 18 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும். புதுச்சேரியில் கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரி கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் யாரும் வந்து உரிய பதில் அளிக்காததால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அருகில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் கல்வித்துறைக்கு அழைத்து சென்று இணை இயக்குநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஒரு காலத்திற்குள் காலி பணியிடங்கள் நிரப்புவதாக உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இருக்கிற டீச்சர்களையும் ஏற்கனவே பற்றாக்குறையில் இருக்குது. மறுபடியும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிக்ஸு, டிராயிங்கு, அக்ரிகல்ச்சரு முக்கியமான சப்ஜெக்ட்லாம் வந்து மறுபடியும் மேயர் மாற்றுறாங்க. எங்கே மாற்றுறாங்கன்னா 2 நாள் வந்து குறிச்சி குப்பம், இந்திரா நகர் இந்த மாதிரி பள்ளிக்கு மாற்றுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, பெற்றோர்களும் இது மன உளைச்சல் ஆகிறாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளியில் எவ்வளோ இது குறைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மாணவர்களும் நிறைய அரசு பள்ளியில் சேர்த்துக்கிறாங்க. நாவலர் பள்ளி இன்னைக்கு தரம் உயர்த்திருக்கு. மறுபடியும் அது குறைஞ்சிட போகுதுன்றது தான் எங்களுடைய நோக்கம். பெற்றோர்கள் தினமும் என்னுடைய சட்டமன்ற அலுவலர்களுக்கு வந்து முறையிட்டாங்க. நானும் 3 தடவை ஃபோன் பண்ணி பார்த்து அவங்க எடுக்காதா தான் நீங்கள் நேரடியாக மக்களை திரட்டி பொதுமக்களையும் வேற பெற்றோர்களையும் கொண்டு வந்து இங்கே போராட்டம் பண்ணோம். ஜாயிண்ட் டைரக்டர் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் இறுதிக்குள்ள அந்த பற்றாக்குறை நீக்கிறோம். எல்லா சப்ஜெக்டும் எல்லா நாளும் நாங்கள் எடுக்கிறது ஏற்பாடு பண்ணோம் சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தை பார்வையிட வந்த MP மாணிக்கம் தாக்கூரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு அடிப்படை வசதி வேண்டி சூழ்ந்ததால் பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சூரக்குளம் பகுதியில் 100 நாள் வேலை திட்ட பணி குறித்து விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பணியாளர்களிடம் வேலை மற்றும் ஊதியம் வழங்கப்படுவது குறித்து கேட்டறிந்தார். அப்போது 100 நாள் வேலை துவங்கி 3 மாத காலமாகியும் 7 நாள் மட்டுமே அதிகாரிகள் வேலை கொடுத்ததால் சம்பளம் பெற முடியாமல் 100 நாள் வேலை திட்ட ஊழியர்கள் பாதிப்பு ஏற்படுவதாக கூறினர். அப்போது தண்ணீர் வசதி, பேருந்து வசதி இல்லாததால் மல்லிகை பூக்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படுவதாகவும் சாலையை சீரமைத்து கொடுக்கும்படியும் மாணிக்கம் தாக்கூர் MP கிராம மக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை வைத்தனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து MP மாணிக்கம் தாக்கூர் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர அதிகாரிகளிடம் பேசுவதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். நடிகர் ஸ்ரீகாந்த் தவறு செய்யக்கூடிய நபர் கிடையாது என்றும் போதைப்பொருள் வழக்கை பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். விஜய் ஆண்டனி நடித்துள்ள மார்கன் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இதையொட்டிய ப்ரமோஷன் பணிகளில் நடிகர் விஜய் ஆண்டனி தீவிரம் காட்டியிருக்கிறார். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் ஆண்டனியிடம் ஸ்ரீகாந்த் கைது கேட்டு வருகிறது. போதைப்பொருள் பழக்கம் இன்றைக்கு நேற்று அல்ல, தொடர்ந்து உள்ளது என்றும் அரசு அனைத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியாது, இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், லாயர், பிச்சைக்காரன், சலீம் படங்களுக்கும் தானே இசையமைக்கும் போதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கம்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லை சார், ரொம்ப நாளாவே காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது. நடிகர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு டக்குன்னு லைம் லைட்ல வந்துச்சு. ஸோ எந்த ஊர்களையுமே, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, சரி நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். ஒரு வீட்டில் 2-3 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒரு தலைவர் நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் உள்ள ஒரு அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு கேட்க முடியாது இல்லையா? அங்கங்கே தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ அது சினிமா துறையில் ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அது பூதகரமாக பெருசாக வச்சிருக்கு. அதுக்குமே வந்து போலீஸ் வந்து தரப்பு இருந்து இதுதான் இது தப்பு பண்ணிட்டாங்க, ரைட் பண்ணிட்டாங்கன்னு முழு விவரத்தையும் யாரும் சொல்லன்றதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இமேஜினேஷன் எழுதிட்டு இருக்கோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர் கூட நான் வந்து காக்கி அப்படின்ற படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பண்பான, ரொம்ப சிம்பிள், நல்ல ஹியூமன் பீயிங், நல்லா பழகிருக்கேன். எப்படி அவர் இதுக்குள்ளே போனார், என்ன நினச்சிட்டு முழு விவரம் எனக்கு தெரியாதனால அதை சுற்றி எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. மறுபடி கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தவறு இல்லை சார். தே ஆர் டூயிங் தேர் டியூட்டி அண்ட் தவறுகள் அந்த இது நடக்கும்போது தண்டிப்பாங்க. அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தலைமறைவான விசிக நிர்வாகிகள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்முருகன். இவர் ஆண்டிமடம் விளந்தையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் காட்டாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விசிக நிர்வாகிகளான பாக்யராஜ் மற்றும் வேல்முருகன் ஆகிய இருவரும் மாணவர் சேர்க்கை தொடர்பாக அரசு பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் தகராறு செய்து ரகளையில் ஈடுபட்டனர். இதை தட்டி கேட்ட தலைமை ஆசிரியரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்து தாக்கவும் முயற்சித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் தலைமை ஆசிரியர் தமிழ்முருகன் கடந்த 20ஆம் தேதி புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த பாக்யராஜ் மற்றும் வேல்முருகனை வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த விசிக நிர்வாகியான பாக்யராஜ் மற்றும் வேல்முருகன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவண்ணாமலை அருகே தொழில் போட்டியில் கட்டிட மேஸ்திரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த நல்லவன்பாளையம் அருகே காமதேவன் நகரை சேர்ந்த சஞ்சீவி கட்டிட மேஸ்திரியாக தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் சஞ்சீவிற்கும் பிரகாஷ் என்ற நபருக்கும் தொழில் காரணமாக பல்வேறு பிரச்சினைகள் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சீவி பிரகாஷ் என்பவர் தொழில் செய்ய தடையாக இருந்து வந்ததாகவும், இதனால் வேலையின்றி தவித்த பிரகாஷ் சஞ்சீவி வீட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை முற்றிய நிலையில் கத்தியால் குத்தியதால் சஞ்சீவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு சென்ற திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயங்களை சேகரித்த போலீசார் கொலை சம்பந்தமாக பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களில் 23% பேர் ஒருமுறையாவது தங்கள் வாழ்க்கையில் போதைப் பொருட்கள் எடுத்துள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரியவந்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு பாரதி அறக்கட்டளை சார்பில் போதைப்பொருள் இல்லா புதுச்சேரி என்கிற நடைபயணம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கம்பம் கலையரங்கத்திலிருந்து புறப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கையில் பதாகைகளுடன் போதைப் பொருட்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி முக்கிய சாலை வழியாக சென்றனர். முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவர்களுடன் நடந்து சென்றார். கடற்கரை சாலையில் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களில் 23% பேர் வாழ்க்கையில் ஒருமுறையாவது போதைப் பொருள் உட்கொண்டுள்ளதாக ஆய்வு அறிக்கை ஒன்றில் தகவல் வெளியாகியுள்ளதாகவும், இது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் போதைப் பொருட்கள் எடுப்பதை பெற்றோர்கள் வெளியே சொல்வதில் தயக்கம் காட்டுவதாக தெரிவித்த அவர், அதிலிருந்து மாணவர்களை வெளிக்கொண்டு வர பெற்றோர் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி பேசினார். அன்அஃபிஷியலா சர்வே பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல 23% ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. This is a very disturbing news. 23 பேர்ல எல்லாம் நான் சொல்லும்போது எல்லாரும் ட்ரக் அடிக்ட் ஆகிருக்கும் சொல்லியிருப்பாங்க. பட் அதுல சில பேர் ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் முன்னாடி 18 வயசுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்ததுன்னா இட்ஸ் worrisome thing. And I appreciate Bharati Foundation and NSS, National Service Thing, for their active participation. And one of the biggest worries for the parents in India of youngsters, of youth, is the drug abuse. தஞ்சையில் போலி உரம் தயாரித்து விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த குடோனுக்கு வேளாண் அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் ஆட்டோவில் வைத்து போலி உரம் விற்பனை செய்த விவகாரத்தில் உரம் விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி தஞ்சை மாவட்டம் வடக்கு வாசல் பகுதியில் உள்ள ஆனந்தராஜ் என்பவரது உரம் குடோனில் இருந்து எடுத்து வரப்பட்டு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து வேளாண் உதவி இயக்குநர் தரக்கட்டுப்பாடு செல்வராஜ் தலைமையிலான வேளாண் அதிகாரிகள் போலி உரம் தயாரித்து விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனில் ஆய்வு மேற்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் குடோனுக்கு சீல் வைத்தனர். மேலும் குடோனில் சுமார் 5 டன் போலி உரம் இருப்பதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து போலி உரம் தயாரித்து விற்பனை செய்த ஆனந்தராஜை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேளாண்மை உதவி தரக்கட்டுப்பாடு தஞ்சாவூர் மற்றும் வேளாண்மை உதவி இயக்குநர் தஞ்சாவூர் மற்றும் வேளாண்மை அலுவலர் உர ஆய்வாளர் தஞ்சாவூர் நாங்கள் எல்லாம் தேடுதல் நடத்தினப்போ அந்த உர மாதிரி அதே மாதிரி சாம்பிள் இந்த லொக்கேஷனில் கிடைச்சது. ஆய்வு நடத்தினப்போ இந்த குடோனில் உள்ள மூட்டைகள் இருக்கிறதுக்கும் இந்த குடோனுக்கும் மேட்ச் ஆச்சு. அதன் அடிப்படையில் நம்ம போலீஸ் தகவல் அளித்து போலீஸ் வர வச்சுருக்கோம். அதேமாதிரி ரெவென்யூவில் தகவல் அளித்து ரெவென்யூ பிஏஓஸ் மீனியல் அதே மாதிரி வேளாண் அலுவலர் எல்லாரும் சேர்த்து இந்த ஆய்வு பண்ணி சீல் வச்சுருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.